உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை அடுத்து அவரது எம்எல்ஏ பதவியும் எம்பி பதவியும் தற்போது பறிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் அவரிடம் உள்ள உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜகண்ணப்பனுக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதனால் உயர்கல்வித்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக ராஜகண்ணப்பன் பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜகண்ணப்பன் ஏற்கனவே பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக பொறுப்பு வைத்து வருகிறார். ஏற்கனவே அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்து இலாகா மாற்றம் செய்யப்பட்டது அவருக்கு. இப்போது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையை கவனித்து வரும் ராஜகண்ணப்பனுக்கு கூடுதலாக உயர்கல்வித்துறை பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதனால் உயர்கல்வித்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக ராஜகண்ணப்பன் பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்த மேல்முறையீட்டில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அவரது தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து சிறைக்கு செல்வதை அவர் தவிர்க்கும் வகையில் உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்வதற்கு 30 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் அவருக்கு தண்டனை 2 ஆண்டுகளுக்கு அதிகமாக வழங்கப்பட்டிருப்பதால் அவரது திருக்கோவிலூர் தொகுதி எம்எல்ஏ பொறுப்பும் அமைச்சர் பதவியும் காலியாக பதவி பறிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதனால் அவர் வைத்து வந்த உயர்கல்வித்துறை பொறுப்பு ராஜகண்ணப்பனுக்கு கூடுதல் பொறுப்பாக வழங்கப்படும் என்றும் இது தொடர்பாக ஆளுநர் RN ரவிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரிந்துரை கடிதம் அனுப்பி வைத்து விட்டார் என்பதால் இலாகா மாற்றம் தொடர்பான அறிவிப்பு ஆளுநர் மாளிகையிலிருந்து விரைவில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இலாகா மாற்றம் தொடர்பான அறிவிப்பை தமிழக அரசு தரப்பில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு கூடுதல் பொறுப்பாக உயர்கல்வித்துறை வழங்கப்பட்டிருப்பதால் அவர் இனி உயர்கல்வித்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக அழைக்கப்படுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தமிழக அரசின் புதிய உயர்கல்வித்துறை அமைச்சராக ராஜகண்ணப்பனுக்கு பொறுப்பு வழங்கப்படுகிறது. பவித்ரா.